கேளுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா UAEயில் 7 சிட்டி ஸ்டேட்ஸில் ஒன்றுக்கு போகிறோம். அதுவும் உம் அல் குவைன். மெட்ரோ கார்டு வேறு மிஸ் ஆகி போச்சு. அதனால் மெட்ரோ கார்டு போய் வேறு புது கார்டு வாங்கிட்டு அங்கே போகலாம். அங்கே வந்து மியூசியம் அண்ட் ஃபோர்ட்டு பார்த்து வச்சுருக்கேன். ஏன் மேம், ஐ நீட் நியூ கார்டு. 25. கோல்டன் கார்டு how much? 25. ஓகே, ஒரே கோல்டன் கார்டு வாங்கி வச்சுருந்தோம். பஸ்ஸில் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த இதில் போனதில்லை இது வரைக்கும். ஓகே, 94 ரூபா இருக்குது. கார்டு வந்து 100 திராமுக்கு கார்டு சார்ஜஸோடு வாங்கினேன். அதில் வந்து 94 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம மெட்ரோவில் போயிட்டு கிளாஸில் போயிட்டு பார்ப்போம். யா, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கோல்டன் கிளாஸில் போகிறோம் துபாய். இந்த இதில் என்ன ஸ்பெஷல்னால் வண்டி ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே தெரியும். ஒரு 1 மினிட்குள்ளே வந்துருச்சு யூனியன் ஸ்டேஷன். ஓகே, யூனியன் பஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அங்கே போய் பஸ் இருக்கான்னு கேட்டுப்போம். ஓகே, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 ரூபா எடுத்திருக்காங்க. 6 திராம் எடுத்திருக்காங்க. சார்ஜஸ் வந்து டபுளாக எடுக்கிறாங்க. நார்மல் நூல் கார்டில் வந்து 3 திராம் தான் எடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து சார்ஜஸ் வந்து அப்படியே டபுள் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம நார்மல் காரில் போகிறது தான் பெட்டர்னு தோணுது. யூனியன் பஸ் ஸ்டேஷனில் இப்போ இருக்கோம். இங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க இந்த பிராண்ட். அப்புறம் நோல் கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க பஸ்ஸுக்கு. உம் அல் குவைன் வந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான் இருக்கும் யூனியன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ 1 ஹவர் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். யூனியன் பஸ் ஸ்டேஷன் கிட்ட ரெட் பெப்பர் அப்படின்னு ஒரு ஷாப்பு. 8 திராமுக்கு மீல்ஸ் இருக்குது. இங்கே போய் சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மீல்ஸ் 8 திராம். ஓகே, 8 திராமுக்கு மீல் சாப்பிட்டு பார்ப்போம். கேரளா மட்டை அரிசி, ரைஸ், அப்பளம், கூட்டு, வறுவல், கப்பில் வந்து மீன் குழம்பு, ரசம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாயாசம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இது வந்து இதுதான் துபாயில் வாட்டர் ஸ்டேஷன் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுத்தோட ஆஃபீஸ். உம் அல் குவைன் ஒன்று தாங்க. யா, உம் அல் குவைன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம உம் அல் குவைன் வந்தாச்சு. நம்ம மியூசியம் போகிறதுக்கு வந்து 13 கிலோமீட்டர், 16 நிமிஷம் ஆகுது. சரின்ட்டு கரீமில் டாக்ஸி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா இந்த சிட்டியில் வந்து சர்வீஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அதனால் கரீமில் வந்து புக் பண்ணி நம்ம போக முடியாது. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க டாக்ஸி இவங்ககிட்ட தான் கேட்டு போகணும். எவ்வளோ கேட்கலாம்? 15. No problem. 15 திராமுக்கு ஏறியாச்சு. டாடா காமிக்கிறாங்க. டாடா. இதுதான் டிக்கெட். இதை தான் ஸ்கேன் பண்ணி போகணும். நம்ம உள்ளே போகலாம். நம்மளுக்கு கொடுத்த QR கோடை ஸ்கேன் பண்ணுவோம். வா, வச்சோன்னா லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே வந்தோன்னா வா, உங்களை அன்புடன் உம் அல் குவைன் மியூசியம் வரவேற்கிறது. ரொம்பவுமே நீட்டாக வச்சுருக்காங்க பிளேஸு. ஒரு சின்ன குப்பையும் கூட இல்லை. உள்ளே போய் பார்ப்போமா? ராயல் ஃபேமிலின்னு போட்டிருக்கிறாங்க. உள்ளே ஒன்றுமே இல்லை. எல்லாம் இப்போ தான் பெயிண்ட் அடித்து எடுத்து வச்சுருக்காங்க. மேலே வந்து கைடன்ஸ் ஆஃபீஸ் பூட்டி இருக்குது.
எனக்கு கேமரா தெரியலை. ஏன்னா நான் கையை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு தான் நான் கேமரா காமிச்சிட்ருக்கேன். எனக்கு வியூ தெரியல. அந்த காலத்து படகு எவ்வளோண்டு சிறுசாக இருக்குது பாருங்கள். மீன் வலை வந்து வித்தியாசமாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இது கம்பியில் இருக்குது. இது நான் துணின்னு நினச்சேன். இது கம்பியில் இருக்குது. மீன் கரெக்டாக அந்த கேப்க்கு உள்ளே போயிடுச்சுன்னா மாட்டிக்கும். அந்த மாதிரி பிரிசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த பிரிசன். இதுக்குள்ளே தான் பிரிசன். ஓ மை காட். இதுக்குள்ளே தான் கைதிகள்லாம் வைப்பாங்க போல். தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க. பிரிசனுக்கு அடுத்து வெப்பன்ஸ் ரூம்னு போட்டிருக்காங்க. வெப்பன்ஸ் ரூம் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், ஓப்பன் தான் இருக்குது. ஓ, ஏசி ஓடுறங்காட்டிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓ, கவுபாய்ஸ் கன் மாதிரி இருக்குது. இது உட்டன்லேயே இருக்குது ஃபுல்லாக. இந்த மேலே இருக்கிறது இது வந்து வெடிமருந்து போடுற அந்த சேமிச்சு வைக்கிற இது டேங்க் மாதிரி. செவுத்தில் வந்து பாய் வச்சுருக்குறாங்க. பாயை வச்சு பூராமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா, கிச்சன் உண்மையிலேயே வியக்க வைக்குது. காஃபி மேக்கிங் இன் எமிரேட் கல்ச்சர் காஃபி மேக்கிங். குண்டு நல்லா திருப்பதி லட்டு மாதிரி பெயிண்ட் அடித்து கருப்பு கலரில் சூப்பராக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அழகாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் திருப்பதி லட்டு சைஸ்லேயே தான் இருக்குது. கிணத்துல தண்ணி இருக்குது. டயரில் வந்து தண்ணி அடிக்கிறாப்புல வச்சுருக்கிறாங்க சேர்ந்துறது. ஓகே, மேலே போய் பார்ப்போம். ஓ, இன்னும் ரூம் ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. டோர் க்ளோஸில் இருக்குது. இந்த சைட் டோர் ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கலாம். கவுன்சில் ரூம் மேலே போட்டிருக்காங்க. கை மாட்டி. ஓகே, வந்துடுச்சு. military room. Wow. Uniform guard of Umm Al Quwain. Umm Al Quwain police 1967 அது வருஷங்க இது பண்ணது. ஃபோன் பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறது எப்படி இருக்குன்னு. ஓல்டு ஃபோன் ஃப்ரம் போலீஸ் மட்டும் யூஸ் பண்ணது. யூனிஃபார்ம் கார்டு, யூனிஃபார்ம் ஆஃப் கோஸ்ட்மேனுக்கு, போலீஸ் யூனிஃபார்ம் பிஃபோர் யூனியன் கார் முன்னாடி. சீரூம். வாவ், சீரூம் சூப்பராக இருக்குது. போன்ஸ் ஆஃப் சீகோ 5th மில்லியன் BC. ரொம்பவுமே பழைய போன்ஸை வச்சுருக்காங்க. இது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. உட்டனில் இது வந்து கப்பலில் திருப்புறது தான் நினைக்கிறேன். இது
ஸ்கேல் போடுறது, விரலுக்கு போடுற இது, ஷெல்ஸை எடுக்கிறதுக்கு பித்தளையிலே செஞ்சுருக்குறாங்க. ஸ்கேல் யூஸ்டு வெயிட் போடுறதுக்கு குட்டி அழகாக இருக்குது. சரி, காம்பஸ் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கு. தண்ணி கொண்டு போகிறது நார்மல் நம்ம எண்ணெய் கேனு அதை 2 சைடு வச்சு தண்ணி கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணி அதே தான். காஃபி ஷாப் பாருங்க எப்படி இருக்குன்னு வித்தியாசமாக. மியூசியத்துலேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம அடுத்த பிளேஸ் நியரஸ்ட்டாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே போவோம். வா, ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே டோர்ஸு லாக் இதாகிடுது. தாகத்துக்கு தண்ணி கொடுத்து குடிக்க ஈரான் காஃபி கொடுத்த அல் குவைன் மியூசியம் அண்ட் ஃபோர்ட்டுக்கு ஒரு நன்றியை போட்டு, எனக்கு ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுத்த நண்பருக்கும் ஒரு நன்றியை சொல்லி போட்டு பீச்சுக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்டு, தேங்க்யூ, பாய். யா, அடுத்தது பீச் வந்து நம்ம இருக்கிற மியூசியத்தில் இருந்து ஒரு 8 நிமிஷம் தான், 600 மீட்டர்ஸ் தான். நடந்து போனாலே போய்க்கலாம். பார்த்து கொஞ்சம் ஃபீலிங் கொடுக்குது. ஆனால் கரை இல்லை, பூரா கல் வச்சுட்டாங்க. தண்ணி கிட்ட போக முடியாத ட்ரக்கு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஒரு குட்டி போட்டு போகுது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கடல் தண்ணியில் பின்னாடி தண்ணியை தெரிச்சுட்டு போயிட்டு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா ஸ்பீடாக போகிறது. ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு வண்டி நின்றுச்சு. அவங்ககிட்ட கேட்போம். Hi friend, how much Dubai bus stop? Yeah, I'm sorry, Dubai bus stop means in Umm Al Quwain Dubai bus stop. Yeah, thank you friend. Here is sharing taxi stop. Okay, a bus station is where? Bus is also stop the bus. Okay. Ajman bus only coming here. Okay, Dubai bus is not available. You go to first Ajman Okay. bus. Okay. Then you will take from the Ajman Dubai bus. Okay. It's good for you. That's sharing taxi. Okay, fine. Okay. இவர் வந்து இங்கே ஷேரிங் டாக்ஸி எடுக்கிறத பெட்டர்னு சொல்கிறாரு. ஏன்னா அஜ்மான் போயிட்டு அதுக்கப்புறம் துபாய் போகணும். நம்ம எப்படின்னு கீழே இறங்கி பார்ப்போம். டோர் சரியாக சாத்திட்டு. ஓகே, பாய். ஷேரிங் டாக்ஸி கேட்டு பார்ப்போம். துபாய் ஷேரிங் டாக்ஸி. விச் ஒன்? திஸ். யா. ஓகே, இட்ஸ் நாட் ரைட். இங்கே வந்துட்டு டாக்ஸியில் வந்து துபாய் டாக்ஸி ஏறையில் ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்றேன், நீ கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்க, அதெல்லாம் போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டான். அதனால நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லி போட்டு 2 ஃபோன் வச்சுருந்தேன். ரெக்கார்டிங் ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு நார்மல் ஃபோன் எடுத்து வெளியே வச்சுட்டு அவங்ககிட்ட காமிச்சு ரெக்கார்ட் பண்ணேன்னு அவங்ககிட்ட இது வேறு ஆர்கியூமெண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரி அவங்க இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து ஒரு ஷாப், கேரளா இருக்கிற ஷாப் அங்கே வந்து ஜூஸ் குடிச்சிருக்கேன். இறங்கியாச்சு, யூனியனில் இறக்கி விட்டார். இந்த வழி தான் உம் அல் குவைன்லேருந்து யூனியன் பஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து இறக்கி விட்டார். வந்து கார்லேயே விட்டு வந்துட்டேன். உம் அல் குவைன்லேருந்து யூனியன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் முடிவு பண்ணணும். ஹோட்டலில் ஒரு ஜூஸ் குடித்தேன். அந்த ஹோட்டல் நம்பரை வந்து நெட்டில் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். டாக்ஸி ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சுட்ருக்கிறேன், அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இப்போ யூனியனில் வந்து துபாய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன். அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு வந்து இது வந்து அவங்களோட உம் அல் குவைனோட டாக்ஸி, அதனால் எங்களால் இது பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றா
உங்களோட நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உமல் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு பேசிட்டு இப்போ நான் பஸ்ஸில் வந்து உம் அல் குவைன் போயிட்டுருக்கிறேன். இவரோட கேமராவை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் இவரை நான் லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா ஒரு 1 lakh மதிப்புள்ள பொருளை வந்து இவர் நான் சொன்ன உடனே எனக்காக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வீடியோ அனுப்புனாரு. எனக்கு பதில் ரொம்பவே ஹாப்பியா இருந்து. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. கிச்சனில் வந்து என்னோட ரூம்மேட் வந்து ஃபிலிப்பினாக்காரரு டிஷ்ஷஸ் ஏதோ செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ஜோமார். இவர் தான் என் கூட 7 days என் ரூம்மேட்டு. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போவே ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் துபாயில். 2 மக்காச்சோள கருது, அது நான் 4 உடச்சி போட்டு கொஞ்சோண்டு உப்பு எந்த உப்புனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உப்பு வச்சுருந்தாங்க. அது என்னன்னு இட்டாலியன் இதில். ஸோ இதை போட்டேன், அவ்வளோதான் ரெடி ஆகிட்டுருக்கு. அவர் வந்து ரைஸ் வச்சிட்டாரு, இல்லை ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நான் வந்து உம் அல் குவைனில் போயில கடையில் போய் உட்காந்துட்டு சாப்பிட முடியாமல் கேமராவை விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்காக எடுக்கிறதுக்காக போயிட்டு திருப்பி அந்த பார்சல் ரூமுக்கே வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். அவர் என்ன ஸ்பெஷலாக செய்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு தெரில. மிளகா பாருங்கள், பச்சை மிளகா எவ்வளோ பெருசு இருக்குது. இது எந்த ஊர் மிளகான்னு தெரில. கேட்போம். விச் கண்ட்ரி திஸ் சில்லி? இந்தியன். ஓ, இது நம்ம நாட்டு மிளகா தானாமா? பெருசாக தான் இருக்குது. சீஸ் வச்சுருக்காரு, தக்காளியெல்லாம் இது பண்ணியிருக்காரு. வெங்காயம், இவங்களும் வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கோ, பெரிய வெங்காயம். பூண்டு யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் நான்வெஜ் தான் செய்கிறாரு போல், அதை போட்டிருக்காரு வாஷ் பண்ணுறக்கு. அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த கீரை வகையை. எல்லா ஃபுட்டுக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுனால இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாரு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செமையாக இருக்குது. சூப்பர் டேஸ்டி. யா